அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமலான் மாதத்தில் அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய பிரார்த்தித்தவனாக, இது மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் என்ற தொடர் காணொலியில் பாகம் 4, கடவுளுக்கு சொந்த பந்தங்கள் இல்லை என்பதை பற்றி இந்த காணொலியில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக பிற மத சகோதரர்கள், கடவுளை நம்பக்கூடிய அவர்கள் அந்த கடவுள் தன்மைக்கு முரணாக பலவிதமான கொள்கை கோட்பாடுகளை அவர்களுடைய முன்னோர்களோ அல்ல அவர்களுடைய மதகுருமார்களோ யாரோ சொல்லி பலவிதமான தவறான கொள்கையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு இந்த அறிவுபூர்வமான அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கேட்கக்கூடிய இந்த அறிவுபூர்வமான கேள்விகளை அவர்களிடம் முன்வைத்து அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். இதை செவியுறக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் அந்த பணியை தெளிவாக தங்கள் கூட நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய பிற மத மக்களுக்கு இதை கொண்டு சேருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போவோம். அண்ணன் தம்பி, தாய் தந்தை, பாட்டன் சித்தப்பன் தங்கை என்ற உறவுகள் கடவுளுக்கு இருக்கக்கூடாது. இதை இஸ்லாம் மிகவும் அழுத்த திருத்தமாக உலகத்துக்கு அறிவிக்கிறது. அல்லாஹ் ஒருவன் என முகமதே கூறுவீராக. அல்லாஹ் தேவையற்றவன், யாரையும் அவன் பெறவில்லை, யாருக்கும் அவன் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 112வது அத்தியாயம் 1லேருந்து 4 வரை உள்ள வசனங்களில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நீங்கள் யாரை கடவுள் என்று நம்புகிறீர்களோ அந்த கடவுள் யாருக்காவது பிறந்தான் என்றால் அங்கே ஒரு பலவீனம் ஏற்படுகிறது. உங்களுடைய கடவுள் கொள்கையில் உங்களுக்கே முரண்பாடு ஏற்படுகிறது. முரண்பாடு என்னவென்றால், கடவுள்தான் அனைத்தையும் படைத்தார் என்றும் சொல்கிறீர்கள், அந்த கடவுளே ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்திருக்கிறார் என்றும் சொல்கிறீர்கள். இதை நீங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும். கடவுள் யாருக்கோ பிறந்தார் என்றால் அவர் பிறப்பதற்கு முன்னுள்ள காலகட்டத்தில் கடவுள் என்று ஒருவர் இல்லவே இல்லை, இல்லையா? இதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதாவது கடவுளுக்கு முன்பே கடவுளுடைய பெற்றோர்கள் உலகில் இருந்திருக்கிறார்கள். அதனால் அதனுடைய அர்த்தம், கடவுளை பெற்பதற்கு ஒரு தாயும் தகப்பனும் வேண்டும் என்றால் அப்போ கடவுள் இல்லாமல் என்ன, அவருக்கு முன்னாடியே அவங்களுடைய தாய் தந்தை இருந்திருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும்? இதை தெளிவாக சிந்திப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற இந்த 6வது அறிவு. கடவுளுடைய தாயும் தந்தையும் கடவுளுக்கு முன்பே உலகில் இருந்தால் அவர்கள்தான் கடவுள்களாக இருப்பதற்கு தகுதி பெற்றவர்கள், இல்லையா? இல்லாமையில் இருந்து ஒருவரின் உடற்சேர்க்கையினால் பிறந்தவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனவேதான் நீங்கள் வணங்கும் ஒரு கடவுளான உங்களை படைத்த அல்லாஹ்வுக்கு சந்ததி கிடையாது, அவனுக்கு தாய் தகப்பனும் கிடையாது என்று திருமறை குர்ஆன் தெல்ல தெளிவாக உலகத்துக்கு அறிவிக்கிறது. கடவுளுக்கு பெற்றோர் இருக்க முடியாது என்பது போல் கடவுளுக்கு சந்ததியும் இருக்க முடியாது என்று இஸ்லாம் பிரகடனம் செய்கிறது. யாருக்கு சந்ததி தேவைப்படும்? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? சந்ததி யாருக்கு தேவைப்படும்? அழிவை எதிர்பார்த்து இருப்பவருக்கு தான் சந்ததி தேவைப்படும். ஒவ்வொரு மனிதனும் அழிவை எதிர்பார்த்து இருப்பதன் காரணத்தினாலேயே சந்ததிகளை விரும்புகிறான். நாம் அழிந்து விடுவோம், நம்முடைய பெயர் சொல்ல ஒரு பிள்ளை வேண்டும், நம்முடைய சொத்துக்களை அனுபவிக்க ஒரு பிள்ளை வேண்டும், நம்முடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள
ஒரு வாரிசு வேண்டும் என்று எண்ணுகிற காரணத்தினாலும், வயதான காலத்தில் நம்மை கவனித்து பராமரித்துக் கொள்வார்கள் என்ற காரணத்தினாலும் தான் மனிதன் சந்ததியை விரும்புகிறான், இல்லையா? இவனுக்கு அழிவே இல்லை, மறுமை இல்லை என்றும், அழிவே இல்லை, முதுமை இல்லை என்றும், 16ஆகவே வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று ஒருவன் வரம் வாங்கினால் அவன் ஏன் சந்ததியை எதிர்பார்க்க போகிறான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் எப்போதும் சந்தோஷமாக ஜாலியாக உலகத்தை அனுபவித்து கொண்டு இருப்பான். ஆனால் கடவுளுக்கு முதுமை இல்லை, கடவுளுக்கு பலவீனம் இல்லை, கடவுளுக்கு சோர்வு இல்லை, கடவுளுக்கு சாவும் இல்லை. இவை அனைத்தும் இல்லாத ஒருவன் எதற்காக சந்ததியை தனக்காக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மனைவி இருந்தால் தானே சந்ததி உருவாகும். அல்லாஹ் தனக்கு மனைவி இல்லை என்று திருக்குர்ஆன் மூலம் தெளிவுபடுத்துகிறான். அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தான். அவனுக்கு மனைவியும் இல்லை. அவனுக்கு மனைவி இல்லாத நிலையில் அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும்? மனைவியும் இல்லை, பிள்ளையும் இல்லை. எவ்வளோ அறிவுபூர்வமாக கேள்வியை கேட்குறான் பாருங்க இறைவன். சுப்ஹானல்லாஹ். அவனே எல்லா பொருட்களையும் படைத்தான், அவன் அனைத்து பொருட்களையும் அறிந்தவன் என்று 6வது அத்தியாயம் 101வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் எங்கள் இறைவனின் மகத்துவம் உயர்ந்தது, அவன் மனைவியையோ பிள்ளையையோ ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்று 72வது அத்தியாயம் 3வது வசனத்தில் தெளிவாக கூறுகிறான். மேலும் மனைவி இருப்பது வேறொரு வகையிலும் கடவுளுக்கு மிகவும் பலகீனத்தை தரும். எப்படி? கடவுளுக்கு ஆசை வந்து உணர்ச்சி மேலிட்டு மனைவியோட சந்தோஷமாக இணைந்திருக்கும் நேரத்தில் கடவுளே என்று யாராவது தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்க அழைத்தால் என்னவாகும்? அவர் இன்பத்தில் நிலைத்து இருக்கும் நேரத்தில், அவர் யார்? கடவுள் இன்பத்தில் திளைத்திருக்கும் நேரத்தில் கடவுளிடம் யாராவது கேட்டால் அவர் எப்படி கொடுப்பார்? மேலும் கடவுளுக்கு மனைவி இருந்து இன்பம் தூய்ப்பதற்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குவாரானால் அந்த நேரத்தில் உலகத்தை கண்காணிப்பது, கவனிப்பது, பராமரிப்பது யார்? ஏனென்றால் கடவுள் என்பவர் 24 ஹவர்ஸும் 24 மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் உலகத்தை தனது கண்காணிப்பின் கீழ் வைத்து கவனித்து பராமரித்து கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு ஓய்வே இல்லை, ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது. ஒவ்வொரு நொடியும் ஏன்னா உலகம் முழுவதிலும் 24 மணி நேரமும் பல்லாயிரக்கணக்கான கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் மனிதர்கள் மட்டுமில்லை, அவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் ஒவ்வொரு வினாடியும் தேவையுடையதாக இருக்குதா இல்லையா? அவைகளை கவனிப்பது யாரு? அதை பராமரிப்பது யாரு என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய நிலையிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம், சிந்திக்கிறோம். மனிதனாக வாழக்கூடிய நாம மட்டுமா அந்த உலகத்தில் வாழ்கிறோம்? நம்மளை போன்ற உயிர் பிராணிகள் எத்தனை இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கு. அவை அனைத்தையும் கண்காணிக்கணுமா இல்லையா? கடவுளை கடவுள் இடத்துல வைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். மனிதனாக சிந்திக்காதீங்க. மேலும் மனிதனுக்கு எந்த நேரத்திலும் துன்பம் ஏற்படலாம். கடவுள் மனைவியுடன் மகிழ்ச்சி இருக்கும் நேரத்தில் என்னை ஒருவன் கொல்ல வரலாம். கடவுளே என்று நான் அவனிடம் அந்த நேரத்தில் பாதுகாவல் தேடப் போக அவன் போடா வெளியே என்று கூறினால் அது கடவுளுக்குரிய தகுதியாக இருக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். மனைவியுடன் இன்பம் அனுபவித்து கொண்டே இந்த உலகத்தையும் கவனிக்கும் வகையில் கடவுள் ஏன் தன்னை ஆக்கி கொள்ள முடியாது என்று கூட சிலர் இதற்கு சமாதானமும் கூறுவார்கள் இல்லையா? இருக்கா மனுஷன் எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவதற்கு நாக்கு இருக்குல்ல. இந்த சமாதானத்தை ஒரு பேச்சுக்காக ஏற்றுக்கொண்டாலும் அவருக்கு இன்பம் தருவதற்கு இன்னொருவர் தேவைப்படுகிறது இல்லையா? இன்னொருவரை சார்ந்தே இவரால் இன்பம் பெற முடிகிறது என்பதை மறுக்க முடியாது. இதற்கு எந்த சமாதானமும் உங்களால் கூற முடியாது. கடவுள் தனித்தவன், அவன் தனித்தே அனைத்தையும் நிர்வகித்து கொண்டிருக்கிறான் எனும்போது
அப்போ அவனுக்கு இன்னொருவர் தேவை என்ற ஒரு தேவை ஏற்படுகிறதுங்கிறதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். தனக்கே தன்னால் இன்பம் அளித்து கொள்ள இயலாத ஒரு கடவுள் எப்படி பிறருக்கு இன்பம் அளிப்பார் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். அதனால்தான் கடவுள் என்று விரும்புவீர்களானால் அவனுக்கு மனைவி இல்லை என்றும் நம்புங்கள் என்று இஸ்லாம் தீர்க்கமாக தெளிவாக உலகத்திற்கு கூறுகிறது. அவனுக்கு சந்ததி இல்லை என்றும் நம்புங்கள் என்று கூறுகிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு கடவுள்தான் உங்களை எல்லா நேரத்திலும் கண்காணிக்க முடியும். நம்முடைய தேவைகளை அனைத்தையும் அறிந்து யார் யாருக்கு என்னென்ன ஜீவராசிகளுக்கு இந்த உலகத்திற்கு என்னென்ன தேவைகள் எப்போ ஏற்பட்டாலும் அவைகளை தீர்த்து நிவாரணம் வழங்க வேண்டிய பொறுப்பில் கடவுள் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதையும் கவனத்தில் கொண்டு இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட கடவுளுக்குரிய அந்த உதாரணங்களை, அந்த கருத்துக்களை உள்வாங்கி தெளிவாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதை உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இந்த மார்க்கத்தை இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கம் மனிதனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் இல்லை, மனிதனால் கற்பனை செய்யப்பட்ட மார்க்கம் இல்லை. அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் என்ற அந்த ஒரு இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கம். ஒன்றுக்கு பல முறை நீங்கள் சிந்தியுங்கள். நீங்கள் யாரை கடவுள் என்று உங்கள் மனதார நம்புகிறீரோ அவர்களிடம் தெளிவாக கையேந்துங்கள். இறைவா, எனக்கு நேர்வழியை காட்டு. அந்த மறுமை வாழ்க்கையில், அந்த பரலோக வாழ்க்கையில் நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அந்த நிரந்தர வாழ்க்கையில் எனக்கு சொர்க்கம் வேணும் என்று உள்ளுணர்வோடு இறைவனிடம் கையேந்துங்க. அந்த இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு நேர்வழி காட்டுவான், சரியான சிந்தனை தெளிவை தருவான் என்று அன்போடு கூறிக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இன்னும் பல விதமாக நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டிய பல செய்திகள் இருக்கின்றன. தொடராக நம்ம இந்த காணொலியை பதிவு செய்வோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அன்பையும் என்னுடைய சேனலுக்கு செலுத்தி நீங்கள் கேட்டு தெளிவு பெறுவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நட்பு வட்டத்தில் உங்கள் குடும்பத்தார்கள், குடும்ப வட்டம் அனைத்திற்கும் இந்த காணொலியை கொண்டு செல்லும்படி கேட்டு, மேலும் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டவனாக உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் பதிவு செய்யுங்க. நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஜிசாக்கல்லாஹ் ஹைரா.